to Nagu'sNalabagam. நம்ம இன்னைக்கு ஐஸ்கிரீம் பட்டர்ஸ்காட்ச் ஐஸ்கிரீம் பண்ண போறோம். சூப்பரா இருக்கு. எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். 1/2 கப் பால் எடுத்து அதில் கொஞ்சம் மஞ்சள் தூளும் குங்குமப்பூவும் போட்டு காய்ச்சி ஆற வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சிருக்கேன். நீங்கள் வந்து மஞ்சத்தூள் வந்து உங்களுக்கு ஸ்மெல் வராது. குங்குமப்பூ மட்டும் போட்டிங்கன்னா கலர் பத்தாது. அதனால மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். உங்களுக்கு மஞ்சத்தூள் போட விருப்பம் இல்லாட்டி ஃபுட் கலர் சேர்த்துக்கோங்க. எனக்கு ஃபுட் கலர் சேர்க்க விருப்பம் இல்லைங்கிறதுனால மஞ்சத்தூளும் குங்குமப்பூவும் சேர்த்துருக்கேன். நல்லா ஐஸில் வச்சு நல்லா ஜில்லுன்னு இருக்குது பால். 1/2 கப் பால் எடுத்திருக்கேன். இது வந்து சுகரை வந்து பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுடைய இனிப்பு சுவைக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கணும். க்ரீம் 1 கப், அதாவது 200 ml. பட்டர்ஸ்காட்ச் எசன்ஸ் வந்து இப்படி உங்களுக்கு ரெடிமேடாக உங்களுக்கு கிடைக்கும். நம்ம ஐஸ்கிரீம் ரெடியான பிறகு அதில் நம்ம பொடிச்சு போடுறதுக்காக இது போட்டிங்கன்னா தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். முந்திரி பருப்பு 3 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். சுகர் வந்து 5 டேபிள் ஸ்பூன். பட்டர் 1 டேபிள் ஸ்பூன். சுகர் 5 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இப்போ தண்ணி வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஊற்றினா போதும். நம்ம சீனியோட கலரை மாற்றி தான் போகிறோம். அதனால ரொம்ப வந்து தண்ணி ஊற்ற தேவையில்லை. சுகரோட கலர் மாறிடுச்சு. இப்போ முந்திரி பருப்பு சேர்ப்போம். முந்திரி பருப்பு, வெண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன். இதில் முந்திரி பருப்பு, நம்ம சுகரோட கலரை மாற்றுறதுக்காக தான் நம்ம வந்து இவ்வளோ நேரம் சுகரை வந்து அடுப்பில் வச்சுருந்தோம். லோ ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணணும். கலர் ரொம்ப டார்க் ஆகிடக்கூடாது. இப்போ இதை வந்து ஒரு பிளேட்டில் நம்ம மாற்றிக்குவோம். இதில் வந்து நெய் அப்ளை பண்ணியிருக்கேன். இல்லாட்டி உங்களுக்கு எடுக்க வராது. இது நல்லா ஆறட்டும். இந்த மாதிரி இதில் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட பீட்டர் இருந்துச்சுன்னா நீங்கள் பீட்டர் யூஸ் பண்ணலாம். இப்போ உங்களுக்கு தேவையான அளவுக்கு சுகர் சேர்த்துக்குவோம். உங்களுடைய இனிப்பு சுவைக்கு தகுந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. நல்லா வெண்ணெய் மாதிரி வந்துடணும். இப்போ சுகர் டேஸ்ட் போதுமானு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நான் வந்து சுகர் வந்து எடுத்து வச்சதில் 3/4 கப்பு நான் போட்டேன். ஏன்னா ஃப்ரீசரில் வைக்கும்போது இன்னும் அதோடைய இனிப்பு சுவை குறையிற மாதிரி இருக்கும். நம்ம பால் வேறு சேர்க்க போகிறோம். பால் வந்து 1/2 கப்பு. மஞ்சத்தூளும் குங்குமப்பூவும் கலந்துருக்கேன். கலந்து ஐஸில் வச்சுருக்கேன். எசன்ஸ் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஊற்றுறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். இப்போ நம்ம ஆற வச்சோம் இல்லையா முந்திரி பருப்பு, சீனி, அது வந்து எடுத்தீங்கன்னா ஆயில் தடவி இருக்கிறதுனால, நெய் தடவி இருக்கிறதுனால இப்படி அழகாக எடுக்க வந்துடும். நீங்கள் இந்த பிளேட்டில் நெய் தடவாட்டி எடுக்க வராது, ஒட்டிக்கின்றோம்.
நல்லா நுணுக்கிக்கோங்க. ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். நல்லா மொறு மொறுன்னு நல்லாவும் இருக்கும். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறதுல ஒரு 2 ஸ்பூன் மட்டும் சேர்த்து ஆட் பண்ணிக்குவோம். இது நல்லா ஃப்ரீஸ் ஆன பிறகு மறுபடியும் நம்ம அந்த பவுடர் சேர்த்துக்கலாம். இதை ஃப்ரீசரில் ஒரு 8 மணி நேரம் வச்சுருவோம். ஐஸ்கிரீம் ரெடி ஆயிடுச்சு. இது நம்ம முந்திரி பருப்பு சீனி பாகெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அது சூப்பராக இருக்குது. ஐஸ்கிரீம் ரெடி. குழந்தைங்களுக்கு லீவில் நீங்களே செஞ்சு கொடுக்கலாம். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.